எவ்வளோ பேசுகிற வாயை திறக்கிறாளா பாரு. இரு இரு, எத்தனை நாளைக்கு தானே இப்படி இருக்கிறியோ. கௌசி, நீயும் இங்கே இருக்காத. அவ்வளோதான். நீ ஒழுங்கா அரவிந்த் கூட போய் வாழ்ற வழியை பாரு. அண்ணே உனக்கு நல்லது தான் சொல்கிறேன், கெட்டதெல்லாம் அண்ணன் சொல்ல மாட்டேன். சரியா? நீ போயிட்டு அரவிந்த் கூட வாழ்ற வழியை பாரு. அவ்வளோதான் சொல்லிட்டேன். அம்மா பேச்சை கேட்டுகிட்டே இருந்தால் உன் வாழ்க்கை நாஸ்தி தான். பார்த்துக்கோ. எவ்வளோ நாளைக்கு அம்மா உன்னை பார்த்துக்கும். அடுத்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு போகிறது நல்லாவா இருக்கு? ஏதாவது பிரச்சனைனா கூட பரவாயில்ல, அதுவும் கிடையாது உங்களுக்குள்ள. சின்ன சாதாரண பிரச்சனை. ஆனால் ஒரு பணம் காசுக்காக ஒரு புருஷன் முன்னாடி பிரிகிறது ரொம்ப கஷ்டம் கௌசி. அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. அவ்வளோதான் சொல்லிட்டேன். உனக்கு லைஃப்பில் மணி முக்கியம் கிடையாது. பார்த்துக்கோ. உன்னோட ஹஸ்பண்ட் அரவிந்த் தான் முக்கியம். என்ன கௌசி, புரிஞ்சுதான்? என்னடா என்ன? நான் என்னமோ வாழ்க்கையை கெடுக்க போகிற மாதிரி பேசுகிறேன். சொல்லு. என்னடா என்ன நினச்சிட்டு பேசுகிற நீ? அப்படிதான் அவங்க அம்மாவை நான் பிரித்த மாதிரி பேசுகிற, அன்போட அம்மாவையும். இப்போ இவ வாழ்க்கையை நான் பிரிக்க போகிற மாதிரி பேசுகிற. நீ பேசுகிறது எதுவுமே சரியில்லை கௌதம், சொல்லிட்டேன். ஆமாம்மா, நான் சொல்கிறது உண்மைதான். ஆமாம், இப்போ கௌசியையும் அரவிந்தையும் பிரிக்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்க. இது ஏமா அந்த வேலை உனக்கு? அவளே நான் இங்கே இருக்க முடியாது, போறேன்னு இருக்கா. உனக்கு என்ன வந்துச்சு? அவள் போறேங்கையில் நீ போ சொல்ல வேண்டியதானே? அவ சொல்லுவா. அவளுக்கு என்ன? அவளுக்கு எதுவும் தெரியல, நல்லது கெட்டது எதுவும் தெரியல. நாம தான் அவளுக்கு சொல்லணும். சொல்ல வேண்டிய நீயே இப்படி பேசுனா என்னடா அர்த்தம்? அந்த பிள்ளை அவங்க வீட்டுக்காரை விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லுது. ஆனால் நீ வேண்டாம் வேண்டான்னு இழுத்து இழுத்து பிடிக்கிற. அந்த பிள்ளைக்கு மனசே இறங்கல, மனசு கேட்கல. நீ எதுக்கு அப்புறம் இடையில? அந்த பிள்ளை தான் போய் வாழ்றேன்னு சொல்லுதில்ல. மா, நாளைக்கு அவங்க பணக்காரங்களை வந்துட மாட்டாங்களா? இன்னைக்கு கஷ்டப்படுற மாதிரியே கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்களா என்ன? இங்கே பாரு கௌதம், கௌசிக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த வாழ்க்கை வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால கௌசி பேசாமல் நம்ம வீட்டில் தான் இருக்கணும். அதை மீறி என்னை விட்டு போனான்னா அப்புறம் அம்மாவும் இல்லை யாரும் இல்லைன்னு நான் சொல்லிடுவேன். ஆமாம், அதான் உண்மை. பாத்தியா கௌசி, பாத்தியா? அப்போ இப்பவே உன் முடிவேடு. அண்ணே, நான் இப்போவே ஊருக்கு கிளம்புறேன்மா. தப்பாக எடுத்துக்காத, நான் கிளம்புறேம்மா. எனக்கு சரிப்பட்டு வராது. நான் இப்போ போயே ஆகணும்மா. கோச்சிக்காதம்மா, நான் போய் தாம்மா ஆகணும். அரவிந்த் இப்போ கால் பண்ணாலும் ஃபோனை எடுக்கலை. நான் வீட்டுக்கு போய் அரவிந்த் சண்டை போட்டாது பேசணும். பேசி அவங்களோட நான் வீட்டுக்குள்ளே போகணும். மா, விட்டுருமா. என்ன நொய் நொய்னு பின்னாடியே வந்து அங்கே வாடி வாடி இழுத்துட்டுலாம் வரக்கூடாது. அன்னைக்கு நீ கைப்பிடிச்சி இழுத்துட்டு வரியே, சரி கூப்பிட்ற, நம்ம போய் 2 நாள் இருந்துட்டு வரலாம், அரவிந்த் புரிஞ்சுப்பான்னு தான் நினச்சி வந்தேன். ஆனால் அவன் புரிஞ்சுக்கவே இல்லை. அவன் என் மேலே கோவந்தான் படுறான். அதனால நான் போய் தாம்மா ஆகணும். என்னை மன்னிச்சிருமா, நான் போய் தான் ஆவேன். எல்லாம் உன்னோட முடிவு கிடையாதுடி. அந்த நிற்கிறானே உன் அண்ணங்காரான், அவனோட முடிவு. ஏண்டா டேய், நீ அதை இதை சொல்லி இப்போ அந்த பிள்ளை போகிறேங்குது. என்ன மாதிரி அங்கே சண்டை பிரச்சனைன்னு அந்த பிள்ளை திரும்பி நமக்கு ஃபோன் பண்ணிச்சு. ஒன்னே தான் அமுச்சு விடுவே, பார்த்துக்க. கௌசி, வேணாண்டி, சொல்கிறத கேளுடி. கௌதம் பேச்சை கேட்டுட்டு போகாதடி. எப்படி ஆனாலும் அந்த அரவிந்த் பையன் கூட சண்டை தாண்டி போடுவேன். அங்கே ஒரு வசதி வாய்ப்பும் இல்லைடி. நீ பேசாமல் நம்ம வீட்லேயே இருடி. மா, வசதி இருக்கோ இல்லையோம்மா, முடிவு பண்ணது தான். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. மா, நான் கிளம்புறேம்மா. நீ வரவே நான் போய்க்கிறேன். கௌசி, கௌசி நில்லுடி. நான் எதுவாக இருந்தாலும் பேசுகிறேன். கௌசி, கடவுளே, சொல்லாமல் போகிறாளே. கௌதம், உனக்கு ஏன்டா அந்த வேலை? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கேட்குறேன். அவ பாட்டுக்கு இங்கே இருந்தால் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. நம்ம பிள்ளை நம்மளோட இருக்காளே அப்படின்னு சொல்லி. இப்போ அங்கே போயிட்டா அப்படின்னா அவள் நிலைமை என்னன்னு யாருக்கு தெரியும்? உலகத்தில் என்னமோ நடக்குது. என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சு, ஒன்றை தான் சொல்லுவேன், பார்த்துக்க. என்ன நீ அப்புறம் சொல்லிக்கோ. இப்போதைக்கு கிளம்பு, வீட்டுக்கு போ. நான் அன்புவை பார்த்துக்கிறேன். வேணாம், உனக்கு வேலை இருந்தால் நீ போய் பாரு, நான் அன்புவை பார்த்துக்கிறேன். ஐயோ, கௌசி போனதே மறந்துட்டேன். நான் போய் கௌசியை கூப்பிட்றேன். நீ திருந்தவே மாட்டேம்மா. அந்த பிள்ளை போகிற பிள்ளையை வாவான்னு பிடிச்சி இழுக்கிற. ஐயோ கடவுளே, இதெல்லாம் வச்சுட்டு என்ன அன்பு, சாப்பிட எதுவும் வாங்கிட்டு வரவா? நீ தான் சாப்பிடவே இல்லையே. மதியத்துக்கு சாப்பாடு எதுவும் வாங்கி தர சொல்லி டாக்டர் சொல்லிட்டு போனாங்களாம், நர்ஸ் சொன்னாங்க. சரி, சாப்பிட்றதுக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரேன். ஆமாம், உனக்கு என்ன சாப்பாடு வேணும்? கௌதம், அது ஆனால் சொன்னியா என்ன திட்டுறியா என்னமோ தெரியல கௌதம். நீ வாங்கி தர மாட்டேன், எதுக்கு சும்மா தேவையில்லாமல் கேட்டுக்கிட்டு. வேணாம் விடு, நீ ஒன்றும் கேட்க வேணாம் விடு கௌதம். நீ எப்படியும் வாங்கி கொடுக்க மாட்டேன். முதல்ல சொல்லு, அப்புறம் வாங்கி தரேனா இல்லையான்னு அப்புறம் சொல்கிறேன். அதுவும் நீ இப்போ சாப்பிடாம இருக்க டைமில் நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தர ரெடி. சொல்லு. தயிர் சாதம், தக்காளி சாதம்? தயிர் சாதம் தக்காளி சாதமா? வேண்டாம். சரி, ஒரு வெஜ் மீல் வாங்கிட்டு வரவா? இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ்? கௌதம், ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிடக்கூடாது கௌதம் இந்த மாதிரி டைமில். ஆமாம்ல, நான் மறந்துட்டு வாய் தவறி வந்துடுச்சு பார்த்துக்க. சரி, அப்புறம் என்ன சொல்லு. வேற சாம்பார் சாதம்,
வேறு வெரைட்டி ரைஸ் எதுவும் வேணுமா இல்லை உன் வெஜ் மீலே வாங்கிட்டு வந்துடுவா? சொல்லு அன்பு. இல்ல கௌதம் வேண்டாம், உனக்கு என்ன தோணுதோ நீ அதையே வாங்கிட்டு வா. எப்படியா இருந்தாலும் நான் கேட்டா நீ வாங்கிட்டு வந்து தர மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ கேட்டா நான் வாங்கிட்டு வந்து தரமாட்டேனா? அப்படி என்ன கேட்க போற? நீ தான் கேளு. நான் வாங்கிட்டு வந்து தரேனா தரலையான்னு பார்ப்போம். இல்ல பரவாயில்ல விடு, எப்படியும் நீ வாங்கிட்டு வந்து தர மாட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லு அன்பு, நீ சொல்லு. அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வரேனா இல்லையான்னு நான் பார்க்குறேன். இல்ல வேண்டாம் விடு, அப்புறம் சொல்லிட்டு எனக்கு ஃபீலிங் ஆயிடும். ஐயோ இவங்கிட்ட ஏன்டா கேட்டோம், இவன் வாங்கிட்டு வந்து தரலேன்னு கஷ்டமா இருக்கும் கௌதம். பரவாயில்ல விடு, ஏன் கேட்டுக்கிட்டு. ஏய் அரைஞ்சிடுவேன் பார்த்துக்க. கேட்க வர்ற, அப்புறம் வேணாங்கிற, அப்புறம் பிடிக்குதுங்கிற, அப்புறம் நீ வாங்கி தர மாட்டே. நீ சொன்னாதானே நான் வாங்கி தரணுமா வேணாமா, ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியான்னு நான் ஒரு முடிவு பண்ண முடியும். சொல்கிற அப்புறம் முழுங்கிடுற, சொல்கிற அப்புறம் முழுங்கிடுற, இப்படி பண்ணிட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும் சொல்லு. சரி ஓகே கௌதம், நான் சொல்லிடுறேன். அது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சிக்கன் பிரியாணி மட்டும். மட்டன் பிரியாணி தான் எனக்கு தேடுது. ஆனால் ஓகே, மட்டன் பிரியாணி கூட வேண்டாம், ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வரியா? அடி பாவி, அப்படியே அரைஞ்சேன்னா தாங்க மாட்டேன் பார்த்துக்கோ. ஏற்கனவே உன்னோட உடம்பு கண்டிஷன் சரியில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ மறுபடியும் உனக்கு என்ன கேட்குது? சிக்கன் பிரியாணி கேட்குதா? அதை வெறும் வயிற்றோட இப்படிலாம் இருக்கும்போது சாப்பிட்டேன்னு வை. ஏன்னா நேற்று காலையில் சாப்பிட்டது, அதோட தான் சாப்பிட்டேன்னா உன் உடம்பு அவ்வளோதான் பார்த்துக்கோ. அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் ப்ரெக்னென்ட் டைமில் ஒழுங்காக இருந்துக்கோ. வெஜ் மீல் மட்டும் வாங்கிட்டு வரேன், அதை சாப்பிடு. ரசத்தை ஊற்றியோ மோரை ஊற்றியோ. மூஞ்சி மொஹரே பாரு, எனக்கு தான் தெரியுமேடா நீ கண்டிப்பாக வாங்கி தர மாட்டேன்னு. அப்புறம் என்ன சொல்லு 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 மெல்லுன்ட்டே இருந்த. எனக்கு தான் தெரியுமே நீ எப்படியும் வாங்கி தர மாட்டேன், வாங்கி தர போகிறதில்லன்னு. அதனால தானே நானும் சரி ஓகேன்னு பேசாமல் இருந்தேன். ஆனால் சொல்லு சொல்லு சொல்லுன்னா ஆளை பாரு. ஏய் ஹெல்த்தியாக கேளு. இந்த மாதிரி பிரியாணியை அது இதுன்னெலாம் கேட்டுட்டு இருக்காத. பிச்சுரும் பார்த்துக்க. வீட்டுக்கு போன உடனே வேணா அம்மாவை செஞ்சு தர சொல்லி சாப்பிடு. வீட்டில் செய்கிறது கூட ஓகே, இது மாதிரி கடையிலலாம் வேண்டாம் சரியா? நான் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் இரு. முதல்ல ஆளை பாரு, இப்போ தான் பிரியாணி வேணுமா? பிரியாணி. அத்தை அத்தை அத்தை, யார் இருக்கு வீட்டில்? அத்தை புஷ்பாணி, புஷ்பாணி. கௌசி வாமா, எதுக்குடி வாசல்லே நிற்கிற? உள்ளே வர வேண்டியதானே, எதுக்கு கூப்பிட்டு நிற்கிற? வாடி உள்ள. அத்தை அரவிந்த் எங்க? அவன் தான் ஆஃபீஸ் விட்டு வர நேரம் தானே இது, இப்போ வந்துடுவான், நீ வா உள்ள. அத்தை பயமாக இருக்கு அத்தை, அரவிந்த் கோவமாக ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. கால் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்கவே இல்லை. சரின்னு சொல்லி ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன் அத்தை. சாரி, இந்த மாதிரி கோச்சிட்டு நான் வீட்டை விட்டு போனதுக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மாவால் தான் நான் போனேனே. அம்மா பார்த்தீங்களா எப்படி கைப்பழிச்சு பரபரன்னு இழுத்துட்டு போணுச்சு அப்படின்னு. அதை அப்படி இழுத்துட்டு போகும்போது நான் வர முடியாது சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா இங்கே வீட்டை சுற்றி எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். எதுக்கு அப்படி? அதனால தான் சரி போயிடுவோம், 2 நாள் கழித்து வரலாம் நான் முடிவு பண்ணி போனேன். ஆனால் போனதுலேருந்து இந்த மாதிரி விஷயத்த அரவிந்தை சொல்லலான்னு பார்த்தா சரியாகவே என்கிட்ட பேசுகிறதே கிடையாது. என்ன ஏது அது அவ்வளோதான். அப்புறம் வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றான், இல்லைன்னா கால் அட்டன் பண்ணுறது கிடையாது. நானும் எத்தனையோ டைம் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எடுக்கவே மாட்றான். அதனால தான் அத்தை கொஞ்சம் நான் கிளம்பியே வந்துட்டேன். என் மேலே சரியான கோபத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அத்தை. நீங்களும் என் மேலே சரியான கோபத்தில் இருந்தீங்க அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமாக போயிட்டேன். யார் உன் மேலே கோவத்தில் இருக்குதுன்னு சொன்னது? நானா? அடி நீ வேறடி, நான் போய் உன் மேலே கோவத்தில் இருப்பேனம்மா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அரவிந்த் கொஞ்சம் கோவமாக தான் இருந்தான், நான் கூட பிடிச்சி திட்டுனேன். பாவண்டாவா, அப்போ எப்படியும் உன்னை தேடி வந்துடுவா, உன்னையும் விட்டுடலாம் அவள் கௌசி இருக்க மாட்டாடா, நீ ஏன்டா தேவையில்லாமல் கோவப்படுற, அவங்க அம்மா அப்படி கூட்டிகிட்டு போனதுனால மட்டும்தான் போனா அப்படின்னு நல்லா திட்டி கூட விட்டேன். நிஜமா அத்தை சொல்கிறீங்க? நிஜமாவே என் மேலே உங்களுக்கு கோவம் இல்லையா? அப்பாடா, நான் பயந்துட்டே வந்தேன். எல்லா கோவத்தில் இருப்பீங்க, என்னை அடித்து துரத்த தான் போகிறீங்க வீட்டை விட்டு. எப்படிதான் வீட்டுக்குள்ளே போகிறது, பயமாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு தான் கொஞ்சம் பயத்தோடு வீட்டுக்குள்ளே வந்தேன். நல்ல வேலை, இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு சந்தோஷமாக இருக்கு அத்தை. நல்ல வேலை இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க, போதும் எனக்கு. சரி வாங்க. எந்த கோவமும் இல்லைம்மா, அவன் தான் உன் மேலே கோவத்தில் இருந்தான். அதெல்லாம் உன்னைய பார்த்தோன்னா அவன் கோவமெல்லாம் பறந்து போயிடும். நீ எதுக்கு இதை போய் பெருசாக நினச்சிட்டு இருக்க? நீ வா உள்ள, சும்மா இருக்க மாட்டியா? வா. அப்போ அரவிந்த் என் மேலே சரியான கோபத்தில் தான் இருக்காரா?
ஐயோ, அப்போ வந்ததும் ஏதாவது சண்டை போடுவாரோ? பரவாயில்ல அத்தை, நான் வீட்டுக்குள்ளே வரல, வெளியிலே உட்காந்துருக்கேன். அவர் வந்து சண்டை போட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டா மட்டும் வரேன், இல்லைனா வரல. அதெல்லாம் நான் இருக்கேன்ல, அவன் என்னமோ ஒன்று சொல்லிடுவானா என்ன? நீ வா உள்ள. ஏன் நான் எதுவும் சொல்ல மாட்டேனா என்ன? சொல்ல மாட்டேனா? மா என்னம்மா ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. அரவிந்த், சாரிங்க. நான் சாரி கேட்குறேங்க உங்ககிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. எங்கள் அம்மா பண்ண டார்ச்சர்னால மட்டும்தான் போய் 2 days இருக்கலான்னு போனேங்க. அதை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நான் கால் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேன்ட்டீங்க. அப்புறம் எப்படி நான் கொஞ்சம் உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? சொல்லுங்கள். உன்கிட்ட எக்ஸ்பிளைன் கேட்கணும்லாம் எனக்கு அவசியமே இல்லை. நான் உன்கிட்ட அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேனே அன்னைக்கு ஒரு நாள், அதை நீ புரிஞ்சுக்கிட்டியா? சொல்லு, அதை நீ புரிஞ்சுக்கிட்டியா? இப்போ நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவ, நான் கேட்கணுமா? ஒன்றும் தேவையில்ல, நீ கிளம்பு. உன் அம்மா தான் முக்கியம். உன் அம்மா பின்னாடி இப்போ தொத்திட்டு போனில்ல, அப்படியே போக வேண்டியதானே. திரும்பி எதுக்கு இங்கே வந்து நிற்கிற? டேய் அரவிந்த், என்ன 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 அவ தான் அங்கேருந்து வந்துட்டா. சரி மன்னிச்சு நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக வேண்டியதானடா. இப்படி வாசலில் நிற்க வச்சு அவள்கிட்ட 16 கேள்வி கேட்டுட்டு இருக்குது நல்லாவா இருக்கு? சொல்லு. எம்மா கௌசி, நீ உள்ளே போ. அவனுக்கு என்ன வேலை? என்னத்தையாவது சொல்லிகிட்டே இருப்பான். இல்லத்த, அப்படிலாம் நான் உள்ளே போகலை. அவரா நீ வா உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா மட்டும்தான் நான் போவேனே தவிர நானா உள்ளே போக முடியாது. என்ன, நீனா உள்ளே போக மாட்டியா? என்னமோ பண்ணு, அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ஏங்க, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், சாரி கேட்குறேன் இல்லைங்க. அப்புறம் ஏங்க புரிஞ்சுக்காம திருப்பி என்னை திட்டிகிட்டே இருக்கீங்க? அதான் சாரிங்க. யாருக்கு வேணும் உன் சாரி? எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, கிளம்பு. ஏங்க, இவ்வளோ தூரம் சாரி கேட்குறேன், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுகிறீங்களேங்க. ஏங்க மன்னிச்சிடுங்க, தெரியாதனமாக போய் தொலைஞ்சிட்டேன். இனி அந்த மாதிரியெல்லாம் ஒரு நாளும் நான் பண்ண மாட்டேங்க. இந்த நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, சரியா? ஓ நடிப்பெல்லாம் பார்த்து இது பண்ணுறவன் நான் இல்லை. டேய், அவளை உள்ள விட போறியா? விட முடியாதாடா? முடியாது. அதை போ சொல்லி இங்கேருந்து.